சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் போதும், அதை வச்சு இந்த மாதிரி சூப்பராக ஒரு சுழியம் ரெசிபி செஞ்சிடலாம். எப்போவுமே சுழியமே ஒரே மாதிரி பருப்பில் தான் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி சக்கரவள்ளி கிழங்கை வச்சு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆக்சுவலாக இது எங்கள் அண்ணியோட ரெசிபி, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி விளாக் வாயேஜஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டெய்லி விளாக் வாயேஜஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு நான் 2 சக்கரவள்ளி கிழங்கை எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த 2 ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் பத்தாது, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து செஞ்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டேன். இதை 2ஆக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு 1/4 கப் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. ஒரேடியாக சேர்த்துட வேணாம், அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி அதிகமாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கோங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் நல்லா 3 விசில் வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க. ஆறினோடனே மேலே இருக்க தோல்லாம் மட்டும் எடுத்துருங்க. இந்த மாதிரி தோல் எடுத்ததுக்கப்புறம் கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, பெரிய கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இதை சூட்லேயே மசிக்க வேணாம், கை சுடும். அதனால் சூடு ஆறுனதுக்கப்புறம் மசிச்சுக்கோங்க. நான் லைட்டாக சூடாக இருக்கும் போதே உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. வெல்லம் சேர்த்த உடனே இது கொஞ்சம் லிக்விடாக ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியான மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அதில் கொஞ்சம் நேரம் தவாவில் போட்டு இந்த மாதிரி தண்ணி சுண்டுற வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரொம்ப லிக்விடாக இல்லாமல் இந்த மாதிரி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெல்லம் சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலராக ஆகிடும். அது வெள்ளத்தோடைய கலரை பொறுத்து இருக்குது. அது இல்லாமல் ஸ்வீட் பொட்டேட்டோவும் கொஞ்சம் நேரத்தில் ஆறினோன்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து பால்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். விரிசல் எதுவும் இல்லாத மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரி பால்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே பால்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம மைதா மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பேட்டரில் போட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை கையிலையோ இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே சூடாக இருக்க ஆயிலில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரியே மிச்சம் இருக்க எல்லா பால்ஸையும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப டார்க் ஆகுற வரைக்கும் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. மேலே இருக்க மைதா மாவு லேயர் நம்ம ரொம்ப தின்னாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். உங்களுக்கு திக் லேயராக வேணும்னா மாவை கொஞ்சம் கட்டியாக மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தோடனே இதை எடுத்துடலாம். இதேமாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே போட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கலரே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்மளுக்கு ஷேப்பும் சரி, ரவுண்ட் ஷேப் அப்படியே சூப்பராக வந்திருக்கு. உள்ளே நம்ம ஸ்டஃபிங்கில் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணும் போது அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி ஆல்ரெடி யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதை புட்டு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு. செம்ம சூடாக இருக்குது. சூட்லேயே தான் நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன். மேலே இருக்க லேயர் ரொம்ப தின்னாகவும் உள்ளே நம்ம வச்ச ஸ்டஃபிங்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்கை வீட்டிலே செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹெல்த்தியாக ஏதாச்சும் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.